தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் அம்மா டிஃபன் எடுத்து வைமா. உன்னை யாருமா யூனிஃபார்ம்க்கெல்லாம் இஸ்திரி போட சொன்னது? இதெல்லாம் நான் பண்ணிப்பேன்ல. வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டேம்மா. சும்மா தானே இருக்கேன்னு இந்த வேலையை ஆரம்பிச்சேன். அப்ப வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம்ல. இங்க பாரு, தப்பு தப்பா அயன் பண்ணி மடிப்பெல்லாம் மாறி இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணேம்மா. யூனிஃபார்ம் தானம்மா. யூனிஃபார்ம் தானவா? அப்படி அலட்சியமா சொல்லாதம்மா. மத்த ட்ரெஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா யூனிஃபார்ம் எப்பவுமே கரெக்டா இருக்கணும். வாஷிங்ல இருந்து இஸ்திரி போடுற வரைக்கும் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும். நான் யாருன்னா அடையாளம் காட்டுறதே இந்த யூனிஃபார்ம் தான். படிக்கும் போதே இந்த யூனிஃபார்ம் எனக்கு கற்பனை. இதுக்காக தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன். என்னோட லட்சியத்தை நிறைவேற்றின ட்ரெஸ்ஸுமா இது. என்னமோ சாதாரணமா சொல்ற. என்னமோமா, இனிமே உன் ட்ரெஸ் பக்கமே வரமாட்டேன், சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ போய் டிஃபன் எடுத்து வைப்போ. அக்கா, நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். அதுக்கு உன் பெர்மிஷன் வேணும். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒருத்தனை உதைக்கணும். நானாக போய் உதைக்கிறத விட உன் பர்மிஷனோட போய் உதைச்சேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதான் கேட்குறேன். என்ன மறுபடியும் உன் கோவத்தை யார்கிட்டயாவது காட்ட ஆரம்பிச்சிட்டியா? யார் தெரியுமா அது? ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். உண்மை என்னன்னு தெரியாமல் உன்னை பற்றி தப்பு தப்பாக எழுதியிருக்கான். உண்மை தெரியாததுனால தானே எழுதியிருக்கான். நீ போய் உதைச்சினா மறுபடியும் அதை போய் நான் எழுத போறேன். போட. எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு நானே பேசிட்டு வந்துட்டேன். இனிமே இப்படியெல்லாம் எழுத மாட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடா, என்ன பொறுத்த வரைக்கும் என் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் நான் பெருசா நினைக்கிறேன். அவங்களுக்கு தானே பதில் சொல்லணுமே தவிர இவங்களை பத்தி எல்லாம் நான் கேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. போய் ஆட்டோ கூட்டிட்டு வேணா ஆபீஸ் கிளம்பணும். அப்போ அவனை உதைக்க வேணாங்கிறியா? என்கிட்ட நீ உத வாங்க போற. போடா. நான் என்ன சொன்னாலும் கேட்காத. நித்யா, அப்ஸ்டர்ஸ்ல இருக்கிற போர்டிங்கை நீங்க பாத்துக்கங்க. கீழே கேட் நம்பர் 3 நான் பாத்துக்கிறேன். ஓகே. மே கம் இன் சார். ரஞ்சினி, கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. பரவாயில்ல சார். உட்காருமா. விக்ரம் சாரை பார்த்தேன். என் டியூட்டியை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்ல மாட்டாங்கம்மா. நாம என்னதான் சரியா போயிட்டு இருந்தாலும் சில நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மள வேற வழி கூட்டிட்டு போயிடுது. இப்போதைக்கு எக்ஸாம்பிள் நீ. எனக்கு சம்மதம் இல்லதான், இருந்தாலும் பேனல் எடுக்கிற முடிவுக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. Your suspension order.
அந்த ஒயிட் யூனிஃபார்ம் இருக்கு பாத்தியா, உலகத்திலேயே உன் ஒருத்திக்கு தான்க்கா ரொம்ப அழகா இருக்கு. Congratulations, you did a very good job. Thank you. இதை நான் எதிர்பார்க்கல சார். ஆனாலும் சொல்றேன், இது தவறான முடிவு. சாதாரணமா ஒரு கொலை நடத்த கூட அதுக்கான காரணம், பின்னணி, சம்பவத்தோட சூழ்நிலை இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இங்க எதுவுமே பார்க்காம சுட்டதை மட்டும் வச்சு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறீங்க. ரஞ்சினி, அந்த பின்னணியை விசாரிக்காம இல்ல. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருந்தானோ அந்த பொண்ணே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அடுத்தது பத்திரிகையில வந்த நியூஸ், அந்த பொண்ணு கொடுத்த பேட்டி, இது எல்லாமே அருணை உனக்கு ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி இருக்கு. அதை உண்மைப்படுத்துற மாதிரியே நிறைய எவிடன்சஸ் இருக்கு. உன் பேர் போட்டு வந்த பத்திரிகை, பேங்க்குக்காக அவனுக்கு நீ போட்டு கொடுத்த சிக்னேச்சர். நான் என்ன பண்ண முடியும்? இவ்ளோ எவிடன்ஸ் இப்ப கேதர் பண்ணிருக்கீங்களே, ஆனா அந்த அருணை பத்தி முதல்ல உங்ககிட்ட சொன்னதே நான் தானே சார். அவன் போட்டோவை கொண்டு வந்து கொடுத்ததும் நான் தானே சார். ஜஸ்ட் மிஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கே, என் விஷயத்துல அது அடிக்கடி நடந்திருக்கு சார். முதல்ல அவன் போட்டோவை பார்த்தப்போ அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. இந்தியால இருக்கானா இல்ல எந்த நாட்டிலயாவது இருக்கானா, இந்தியால இருந்த எந்த ஸ்டேட்ல இருக்கா, இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்குது சார். அவன் இங்க சிட்டில இருக்கிற விஷயமே அன்னைக்கு சித்ராவை காலேஜ்ல சேர்க்க கூட்டிட்டு போனனே அன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. சடனா ஒரு மின்னல் மாதிரி வந்து போனதுனால என்னால பிடிக்க முடியல சார். ஜஸ்ட் மிஸ். அதே போலதான் ஒவ்வொரு தடவையும் அந்த ஜஸ்ட் மிஸ் தான் சார் கண்டினியூ ஆச்சு. இதுல ஏன் பிளான் எதுவுமே இல்ல சார். இப்பவும் சொல்றேன், முதல்ல வேலைக்கு சேரும்போது எந்த மனநிலையில உறுதிமொழி எடுத்துக்கிட்டனோ அதே மனநிலையோட தான் நான் இப்பவும் இருக்கேன். என்கிட்ட எந்த சேஞ்சும் இல்ல. சேஞ்ச் எல்லாம் உங்க ஆக்டிவிட்டிஸ்ல தான் இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாக்குறவங்க கண்ணுக்கு உண்மை தெரியல, அதனால யோசிக்காம முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உண்மை கூடிய சீக்கிரமே வெளியில வரும். அப்ப எல்லாருமே வருத்தப்படுவீங்க சார். இந்த சஸ்பென்ஷன் வெறும் டெம்பரரி பீரியட் தான் சார், ஃபைனல் ரிசல்ட் இல்ல. ஆனா ஃபைனல் ரிசல்ட் வரும்போது இப்போ எனக்கு இருக்கிற மரியாதையை விட இன்னும் அதிக மரியாதையோட இங்க வருவேன் சார். இது என்னோட நோபல் ப்ரொஃபஷன் சார். நான் விரும்பி எடுத்த ஜாப். ஒரு கோவிலுக்கு போனோம்னா எந்த பக்தியோட போவோமோ அதே பக்தியோட தான் சார் நான் இந்த வேலைக்கு வந்துட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம், ஆனா பிரிக்க முடியாது சார். Thank you, sir. Thank you very much.
சாரி ரஞ்சினி, உங்களை பத்தி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூடிய சீக்கிரம் மறுபடியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. ரஞ்சினி ஒரு நிமிஷம். நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எதுக்கு? இல்ல, என்ன மாதிரி பண தேவையில்லாதவங்களுக்கு ஓகே. ஆனா உன் சம்பளத்தை நம்பிதான் உன் குடும்பமே இருக்கு. அதான் உனக்கு வேணும்னா நான் ஜாப் ஏற்பாடு பண்ணட்டுமா? எதுக்கு வேற ஜாப்? ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக் தான். கண்டினியூஸா ஓடிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி ரன்னிங் ஸ்லோவாயிடும். கொஞ்சம் பிரேக் எடுத்தோன்னு வெய்ய ஸ்பீடு அதிகம் கிடைக்கும். வருவேன், ஸ்பீடா வருவேன். கை நீட்டி பேசுற நீ எல்லாம் கை தூக்கி சல்யூட் அடிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். வேலை போய் மொத்தம் அடங்கலையே, எப்படி திரும்பி வருவேன்னு நான் பாக்குறேன். 58 59 60 61 62 63. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடப்பிடிப்பானா? ஏய், என்னதானே சொல்ற நீ? நான் ஏன்பா உன்ன சொல்ல போறேன்? புக்ல போட்டிருக்கு. 64 அது இருக்கட்டும், தெரியாம தான் கேக்குறேன். 65. யாராவது மத்தியான நேரத்துல இப்படி மாங்குன்னு தண்டால் எடுப்பாங்களா? உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் எப்ப வேணாலும் தண்டால் எடுக்கலாம். கூடிய சீக்கிரத்துல பாரு 6 பேக்ஸோட வந்து எப்படி அசத்துறேன்னு. என்னது, தெருமுன்ன டெய்லர் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருக்கியா? டெய்லரா? எதுக்கு? இல்ல 6 பேக்ஸ் வச்சு ஏதாவது சட்டை தைக்க சொல்லிருக்கியோ என்னவோன்னு. ஏய், நில்றி, நில்றி. கைகளை உடைச்சா. நில்லு, நில்றி, நில்றி. அம்மா, அவளை புடிமா, புடிமா. அம்மா, என்னாச்சுமா? உன்னை அப்படியே அரைஞ்சு. இர்றி, வந்து வச்சுக்கிறோம். ஏண்டி அவனை போட்டு இப்படி படுத்துற? சும்மாமா. பேய் மாதிரி வர்றானே. என்ன? யாரு கொரியர்? கார்த்திக்ங்கிறவருக்கு. நான் தான் கார்த்திக். குடு. நீங்க தானே? குடியா. கையெழுத்து போட வேணாமா? போடணும் போடணும். சமையல் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போறியா? இல்ல வேண்டாம். அப்ப கிளம்பு. என்னப்பா, என்னாச்சு? டேய், இந்த கோலத்துல கத்தாதடா, பயமா இருக்கு. பொடி டுபுக்கு. என்னன்னு சொல்லுடா. அம்மா, ரொம்ப நல்ல விஷயம் தான்மா. இந்த விஷயத்த நான் முதல்ல அக்கா கிட்ட தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ போய் கொஞ்சம் பாயாசம் ரெடி பண்ணு. அக்கா வந்த உடனே அக்கா வாயில இந்த பாயாசத்தை ஊட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த நல்ல விஷயத்த நான் சொல்றேன். நீ முதல்ல போய் பாயாசத்தை ரெடி பண்ணு. சரி சரி. ஏய் பிசாசு, நீ எதுக்குடி இங்க நிக்கிற? ஐயா குளிக்கணும், போய் தண்ணியில பன்னீரை மிக்ஸ் பண்ணி வை. நான் வந்து குளிக்க போறேன். பன்னீரா? வா வா, ஆசிடே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் உனக்கு. நீ பண்ணாலும் பண்ணுவேடி. எஸ் எஸ்.